Hi students, welcome to Mithra Education channel. Last video la vandu model 6 and 7th sum paathom. In the video la 8th and 9th sum paakalam. Prakadis is a trader dealing in electronic goods whose commenced his business in 2015 for the following transaction took place in the month of March 2018. Pass the journal entry. Prakadis அப்படிங்க வந்து ஒரு எலக்ட்ரானிக் குட்ஸ் ட்ரேடரு. அவருக்கு எப்படி ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். March 1st purchased goods from Y&Co on credit. Y&Co வந்து கிரெடிட்க்கு வந்து கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. இதுக்கு எப்படி என்ட்ரி பாஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், யாரோடைய அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அவங்களுடைய அக்கௌண்ட் வந்து ஹெட்டிங் வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரி பண்ணிடணும். இன் தி புக்ஸ் ஆஃப் பிரகதீஸ் ஜேர்னல் என்ட்ரி. நெக்ஸ்ட்டு வந்து டேட்டு இயரு மென்ஷன் பண்ணிடணும். டேட்டு பர்டிகுலர் டெபிட் அண்ட் கிரெடிட். ஓகே, இதெல்லாம் நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து என்ட்ரிக்கு போயிடலாம். கிரெடிட்க்கு வந்து Y&Co அவர்கிட்ட வந்து கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு இல்லைங்களா, அதுக்கு என்ட்ரி வந்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு Y&Co அக்கௌண்ட். எவ்வளோ பீயிங் தி கூட்ஸ் பர்ச்சேஸ் ஆன் கிரெடிட் 60,000. நெக்ஸ்ட் March 2 சோல்டு கூட்ஸ் டு D&Co ஆன் கிரெடிட். D&Co அவங்ககிட்ட வந்து கடனுக்கு கிரெடிட்க்கு வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காரு. எவ்வளோனா 30,000. அதுக்கு எப்படி பாஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, D&Co அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட் பீயிங் தி கூட்ஸ் சோல்டு டு D&Co 30,000. நெக்ஸ்ட் March 3 பெய்டு Y&Co த்ரோ பேங்க் இன் ஃபுல் செட்டில்மெண்ட். நம்ம Y&Co வந்து கிரெடிட்க்கு வந்து கூட்ஸை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கு இல்லையா, அப்போ March 3 அன்னைக்கு வந்து பேங்க் மூலியமாக வந்து செட்டில்மெண்ட் பண்ணுறாங்க. எவ்வளோனா 58,000. ஆனால் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணது எவ்வளோ 60,000, நம்ம வந்து செட்டில்மெண்ட் பண்ணுறது எவ்வளோ 50,000. அப்போ ரிமைனிங் 2,000 என்னன்னா டிஸ்கவுண்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி என்ட்ரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். Y&Co அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட் டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. எவ்வளோ அவங்க கொடுக்க வேண்டியது ஆக்சுவலி 60,000 நம்ம தரணும். அதில் பேங்க் மூலியமாக எவ்வளோ தரோம் அப்படின்னா 58,000 நம்ம தரோம். ரிமைனிங் வந்து டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கோம் 2,000. பீங் தி பேமெண்ட் செட்டில் டு Y&Co அண்ட் டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. நெக்ஸ்ட் March 4 D&Co accepted a bill drawn by பிரகதீஸ். நம்ம வந்து D&Co வந்து சேல் பண்ணியிருந்தோம் இல்லையா, அவங்க வந்து அந்த பில்லை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு செட்டில்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோனா 30,000. ஸோ நம்ம கொடுத்த பில் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. பில் ரிசீவபிள் அக்கௌண்ட் டேட்டா டு D&Co அக்கௌண்ட் 30,000 பீயிங் தி பில்ஸ் ரிசீவ்டு ஃப்ரம் D&Co. நெக்ஸ்ட் வந்து சோல்டு கூட்ஸ் டு L ஆன் கிரெடிட். L அப்படிங்கிறவங்கள்ட்ட கிரெடிட்க்கு கூட்ஸ் வந்து சோல்ட் பண்ணியிருக்கோம். எவ்வளோனா 20,000. ஸோ இதுக்கு எப்படி ஜேர்னல் பாஸ் பண்ணுறதுனா L&Co அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட் பீயிங் தி கூட்ஸ் சோல்டு டு L 20,000. ஸோ நரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்மில் எப்படி இருக்கோ உங்களுக்கு எப்படி கொடுக்கும் அது தகுந்த மாதிரி ஷார்ட்டாக நம்ம கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் March 6 சோல்டு கூட்ஸ் டு M ஆன் கிரெடிட். சேம் என்ட்ரி. ஸோ மேலே பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி சேம் என்ட்ரி தான். M அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட் பீயிங் தி குட் சேல்ஸ் டு M 40,000. நெக்ஸ்ட்டு வந்து 7th ரிசீவ்ட் ஏ செக் ஃப்ரம் M இன் ஃபுல் செட்டில்மெண்ட் அண்ட் டெபாசிட்டட் தி சேம் டு தி பேங்க். எம்முக்கு வந்து நம்ம கிரெடிட்க்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அவங்க வந்து பேங்க்கில் வந்து நமக்கு செட்டில்மெண்ட் பண்ணுறாங்க. எவ்வளோ பண்ணுறாங்க அப்படின்னா 39,000 பண்ணுறாங்க. ஸோ பிரக்தீஸ் வந்து 40,000 வந்து நம்ம அவங்க கொடுக்கணும். ஆனால் வந்து பிரக்தீஸ் என்ன சொல்ற ஒரு 1,000 ரூபி வந்து டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணுறாரு. ஸோ பேங்க்கில் ரிசீவ் பண்ணுறது 39,000, அவர் டிஸ்கவுண்ட் எவ்வளோ அலோவ் பண்ணுறாருன்னா 1,000 ரூபி. ஸோ டோட்டலாக M அக்கௌண்ட் வந்து 40,000 பீயிங் தி செக் ரிசீவ்டு ஃப்ரம் M. நெக்ஸ்ட் March 8 கூட்ஸ் ரிட்டர்ன் டு Y&Co. Y&Co நம்ம வந்து கூட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா March 1 அன்னைக்கு, அது சம் வந்து ஏதோ அது வந்து ஏதாவது டேமேஜஸ் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ அது மாதிரி ஒரு 4,000 கூட்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணிடுறாரு. ஸோ அதுக்கான என்ட்ரி
ஒய் அண்ட் கோ அக்கௌண்ட் ரிசீவ் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க தான்ட்டா பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரிட்டர்ன் பண்ணும்போது அவங்க தான் ரிசீவர். நெக்ஸ்ட் வந்து பர்ச்சேஸ் ரிட்டர்ன் பீயிங் தி கூட்ஸ் ரிட்டர்ன் ஃப்ரம் சாரி இந்த இடத்துல மிஸ்டேக்காக இருக்குது. ஃப்ரம்னு மென்ஷன் பண்ணிவிட்டேன். நீங்கள் டூன்னு சொல்லி பாருங்கள். பீயிங் தி கூட்ஸ் ரிட்டர்ன் டு ஒய் அண்ட் கோ அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. 4,000. நெக்ஸ்ட் March 9 L become insolvent and only 90 paise per rupee is received by cash in final settlement. எல்க்கு வந்து நம்ம வந்து கூட்ஸ் வந்து கிரெடிட்க்கு சேல்ஸ் பண்ணியிருக்குமா, அது எவ்வளோ பண்ணியிருக்காரு அப்படின்னா 1 ரூபியில் வந்து பேமெண்ட் வச்சு பண்ணியிருக்காரு. ஆனால் வந்து அவங்க எவ்வளோ அக்செப்ட் பண்ணுவாங்கனால 90 பைசா தான் அக்செப்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க எவ்வளோ செட்டில்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றது பார்க்கலாம். ஸோ கேஷ் வந்து நம்ம எவ்வளோ ரிசீவ் பண்ணுறாரு அப்படின்னா 20,000க்கு தான் வந்து அவங்க 90 பைசா தான் வந்து அக்செப்ட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்புறம் 20,000 90 பைசாவுக்கு நம்ம போட்டோம்னா 18,000 வருது. ஸோ ஆல்ரெடி நம்ம எவ்வளோ கூட்ஸை வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கோம்னா 20,000 பண்ணியிருக்கோம். அப்போ ரிமைனிங் வந்து ஒரு 2,000 வந்து அவங்க வந்து நமக்கு அனுப்பலை. அதை நம்ம எப்படி என்ட்ரி வச்சுக்கணும் அப்படின்னா பேட் டெப்ஸ் அப்படின்னு வச்சுக்கணும். பேட் டெப்ஸ்னா வாராக்கடன் அப்படின்னு அர்த்தம். ஸோ பேட் டெப்ஸில் வந்து ஒரு 2,000 to L account 20,000 being payment received from L. Next March 10 goods written by M. M வந்து கூட்ஸை வந்து கிரெடிட்க்கு சேல் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி ஒரு 60 டேட் அன்னைக்கு. அவர் வந்து ஒரு 3,000 சம் கூட்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணிடுறாரு. இது எப்படி பாஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து சேம் பர்ச்சேஸ் என்ற மாதிரி ஆப்போசிட்டாக வரும். சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் 3,000 to M account 3,000 being the goods written by M. ஓகே நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். வள்ளுவர் இஸ் a sole trader dealing in the textiles from the following transaction pass journal entry for the month of March 2018. வள்ளுவர் அப்படிங்கிறவர் டெக்டைல்ஸ் பிஸ்னஸ் வந்து பண்ணுறாரு. இவருக்கு எப்படி ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். March 1 அன்னைக்கு கமர்ஸ்டு பிஸ்னஸ் வித் கேஷ் வித் கூட்ஸ். ஸோ பிஸ்னஸ்க்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு. கேஷாக வந்து ஒரு 19,000ஆகவும் கூட்ஸாக வந்து ஒரு 60,000ஆகவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு. இதுக்கு எப்படி ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டைட்டில் எழுதிக்கணும். இன் தி புக்ஸ் ஆஃப் வள்ளுவர் ஜேர்னல் என்ட்ரிஸ் டேட்டு 2018 March 1. கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு ஸ்டாக் அக்கௌண்ட் டெட்டார் டு வள்ளுவர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். கேஷாக எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு 19,000. ஸ்டாக்காக வந்து 60,000. ஸோ டோட்டலாக வள்ளுவர்ஸோடைய கேபிட்டல் எவ்வளோனா 1,50,000 being the commenced business with cash and goods. நெக்ஸ்ட் வந்து March 2 purchased 20 ready-made shirt from X and Co on credit. ஸோ X and Co வந்து 20 ரெடிமேட் ஷர்ட்ஸை வந்து கிரெடிட்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாரு. இதுக்கு அப்படியே என்ட்ரி பாஸ் பண்ணோம்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு X and Co 10,000 being the goods purchased from X and Co. Next March 3 cash deposited into bank through cash deposit machine. cash deposit machine என்னன்னு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இது வந்து ஏடிஎம் மிஷின் மூலமா வந்து கேஷ் வந்து பேங்க்குக்கு டெபாசிட் பண்ணுறாரு. இவ்வளோனா 30,000. இதில் இவர் ரிசீவர் யாருன்னா பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு cash account credit 30,000 paying the cash deposit to bank. Next March 4 purchased 10 ready-made sarees from Y and Co by cash. Y and Co இருந்து 10 ready-made sarees வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாரு. பை கேஷாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாரு. இதுக்கு என்ட்ரி வந்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட் 6,000 this 6,000 being the goods purchased by cash. Next வந்து March 5 paid X and Co through NEFT. X and Co என்ன பண்ணியிருக்கோம் 20 ரெடிமேட் ஷர்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோமா March 2 அன்னைக்கு கிரெடிட்க்கு வாங்கியிருக்கோம். அதை வந்து நெஃப்ட் பேமெண்ட் பண்ணுறாங்க. அதாவது பேங்க் மூலிமா பேமெண்ட் ரிட்டர்ன் பண்ணுறாங்க. ஸோ யார் இதில் ரிசீவர்னா X and Co அக்கௌண்ட் ரிசீவர். account debtor to bank account எவ்வளோ 10,000 being the cash deposit to bank. Next 6th sold 5 sarees to A and Co on credit. A and Co வந்து கிரெடிட்க்கு வந்து 5 sarees வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க.
ஸோ இவரோட என்ட்ரி வந்து A and Co account debtor to sales account, being the goods sales to A and Co, 4,000. Next, A and Co deposit the amount due in cash deposit machine. ஸோ அவங்க வந்து சேல்ஸ் பண்ணோம் இல்லையா, அவங்க வந்து பேமெண்ட் வந்து செட்டில்மெண்ட் பண்ணுறாங்க, சேம் வந்து பேங்க் மூலிமா செட்டில்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ the receiver யார், பேங்க் அக்கௌண்ட் debtor to A and Co account 4,000, being the payment received through bank. Next, 8th, purchased 20 sarees from G and Co and paid through debit card. Debit card மூலிமா வந்து 20 sarees வந்து G and Co இருந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ இவரோட என்ட்ரி பர்ச்சேஸ் அக்கௌண்ட் debtor to பேங்க் அக்கௌண்ட். ஏன்னா நம்ம வந்து பேங்க் மூலிமா கிரெடிட் கார்டு மூலிமா டெபிட் கார்டு மூலிமா பர்ச்சேஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதனால் இதில் வந்து கிரெடிட்டில் யார் வருவாங்கன்னா பேங்க் வருவாங்க. 12,000 being the goods purchased through debit card. நெக்ஸ்ட் வந்து ஸ்டேஷ்னரி purchased for and paid through net banking. ஸ்டேஷ்னரிஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, சேம் ஆஸ் யூஷுவல் வந்து பேங்க் மூலிமா வந்து பண்ணுறாங்க. எவ்வளோ அமௌண்ட்னா 6,000. ஸோ இதுக்கான என்ட்ரி ஸ்டேஷ்னரி அக்கௌண்ட் debtor to பேங்க் அக்கௌண்ட் 6,000, being the stationery purchased. நெக்ஸ்ட் வந்து 10, பேங்க் சார்ஜஸ் லீவ்டு. ஸோ பேங்க் சார்ஜஸ் வந்து பே பண்ணுறாங்க, அது வந்து பேங்க் சார்ஜஸ் டைரெக்டாக வந்து நம்மளுடைய பேங்க்லேருந்தே எடுத்துப்பாங்க. ஸோ இதில் ரிசீவர் வந்து பேங்க் சார்ஜஸ் பெய்டு டு பேங்க் அக்கௌண்ட், being the bank charges paid through bank account 200 rupee. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.